வெல்கம் டு கிரிக்கெட் பேஜ். நீங்க பாத்துருக்கு கிரிக்கெட் பேஜ். இந்த வீடியோல நம்ம எதை பாக்குறது, சிஎஸ்கோட மோசமான துணி தான் பார்க்க போறோம். சோ அத பத்தி உங்க தாட்ஸ் என்னது? இன்னைக்கு வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருந்துச்சு. ஸோ ரெண்டு டீம்ஸோட பேட்டர்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. அதில் நோட்டபுளாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை சூப்பராக ஆடினாரு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு சிவம் துபே அண்ட் சர்ஃப்ராஸ் கானால சப்போர்ட் பண்ணி 210 அடிச்சாங்க. விச் இஸ் ஒரு ஃபைட்டிங் டோட்டல் இந்த மாதிரி கிரவுண்டில். அண்ட் வேற பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியான் ஷாரியா வெளுத்துட்டாருங்க. 10 பால் தான் ஆனாரு, மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் கூப்பர் கானலி டீசெண்டா ஆடி நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. 8 பால் ஸ்பேரை வச்சு இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக்கிங் அ ஸ்ட்ராங்கர் சைட் அண்ட் எவர். அண்ட் சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரிங் சைன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பத்தி அதை பார்ப்போம். இனிஷியல் ஆரம்பிச்சாங்க, பட் சிஎஸ்கோட பாசிட்டிவ் பார்ப்போம். இந்த மேட்ச்ல பார்க்கும்போது ஒரு ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு பழைய ஒரு திரும்ப வந்து அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ சர்ஃப்ராஸ் கூட அந்த ஒரு 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 குவிக் நாக் வந்து அதுவே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை பத்தி உங்க தாட்ஸ்? ஆயுஷ் மாத்திரை வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆனாலுமே சரி, பட் இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியா ஒரு 2-3 பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ல படன்னு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை பொழக்க போறாருன்னு. ஐ திங்க் 73 அடிச்சாரு. சூப்பர் நாக் ஆஃப்டர் த ஆர்சிபி மேட்ச் போன வருஷம் அடிச்சாரு. அதுக்கடுத்து பெருசா ரன்னே அடிக்கல. அந்த சஃப்ராஸ் கானோட கேமியோ வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் நிறைய இன்சைட் ரன்ஸ் போன மாதிரி இருந்துச்சு. பட் 12 பால்ஸ் 32 எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நாக். சிவம் துபே நாக் வந்து செம்மனா நாக் ஃபினிஷிங்ல. பவுலிங்ல வந்து பார்த்தா யுஸ்வேந்திர சேகர் வந்து பார்த்தா ஆஸ் யூஸ்வல் செம்மையா போட்டுட்டு போயிட்டாரு அவர் வேலையை. அண்ட் மார்க்கோ ஆன்சனும் சரி, வைஷாக் விஜயகுமார் எல்லாருமே டீசெண்டா பண்ணாங்க. பட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் சிங் கொஞ்சம் லைக் நிறைய ரன்ஸ் வைட்லயே குடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் எப்பயுமே அப்படிதான் பண்றாரு. ஒரு ஓவர் போட சொன்னா 2 ஓவரா போட்டு முடிச்சுட்டு போயிடாரு அந்த 5. யா சிஎஸ்கே சோ பவுலிங் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஏதாச்சும் பார்க்க முடியுதா? சிஎஸ்கே பவுலிங்ல பாசிட்டிவ் ஏதாச்சும் இருக்கா? பாசிட்டிவும் பாத்தீங்கன்னா எய்தர் அவங்க 2 பேர் வேணா சொல்லலாம், அன்சுல் கம்போஸ் அண்ட் ஒரு கலீல் அஹமதோட பவுலிங் பாசிட்டிவான்னு சொல்லலாம். தவிர அது எஃபெக்டிவான விக்கெட்ஸ்ல வருதான்னு கேட்டா கிடையாது. விக்கெட்ஸ்ல வர மாட்டேங்குது 2 பேர்த்தோட பவுலிங்கும் சரி. 100 ஆமாவது ப்ரெடிக்டபிளா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு லோன் ஸ்பின்னால எவ்வளவுதான் பண்ண முடியும். அண்ட் ராகுல் சேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமா போட்டாருங்க. ஐ திங்க் ஸ்ரேயஸ் கோபாலுக்கு அவங்க சான்ஸ் குடுத்தே ஆகணும். மத்தபடி அவங்க பவுலிங் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட்னிங்காவே இல்ல அகெயின். அது கரெக்ட் தான். பாக்குறதுக்கு பயமாவே இல்லை, பட் அவங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு வந்து பயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பவுலிங் அவ்வளவு கேவலமா இருக்கு. சோ இது போதும், நம்ம இது போதும் சிஎஸ்கே பாசிட்டிவ் பத்தி பேசுறது. இதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேட வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் ஏன் இந்த மாதிரி நடக்குது, சிஎஸ்கேக்கு என்ன காம்பினேஷன், என்ன விளையாடலாம் அடுத்த மேட்சஸ்ல, ஏன் காம்பினேஷன் இவ்வளவு குழப்பமா இருக்கு, யாரை வந்து உட்கார வச்சுட்டு யாரை திரும்ப வந்து பிளே பண்ண வைக்கலாம், திரும்ப தோனி வருவாரா, பிரவீத் எப்ப எங்க வந்தா எங்க ஆட வைக்கலாம், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அந்த காம்பினேஷன் பத்தி, அவங்க ஃபெயிலியர்ஸ் பத்தி, அது பத்தி ஏதாச்சும் தாட்ஸ்? சிஎஸ்கேவோட டீம் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்க ஒரு 11 எடுத்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஆடக்கூடிய 11 இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் சரி மன்னிக்கவும் ஜேமி ஓவர்டன் இன்னைக்கு ஆடல. லாஸ்ட் மேட்ச் அவர் ஆடினாரு. ஸோ அந்த ஒரு 11 இன்னைக்கு ஆடினது ஒரு 11. நாளைக்கு வந்து ஆர்சிபி கூட வேற 11 ஆடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 11 ஆட வேண்டியதா இருக்கு ஒரு பிளேயர் டிராப் பண்ணா. ஏன்னா அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்பேலன்ஸ்டு டீமா இருக்கு. பிரசாந்த் உங்களுக்கு பவுலிங் போட மாட்டாருன்னா அவர் ஆட முடியாது. ஜேமி எனக்கு ஓவர்டன் என்ன உங்களுக்கு டெத் கேள்வினா பவுலிங் ஆப்ஷன் வச்சு எனக்கு என்ன கேள்வினா பிரசாந்த் ஹீரோ வந்து லாஸ்ட் மேட்ச்ல இம்பாக்ட் சாப்பா இருந்தாரு, ஆனா இறங்கல. பட் இந்த மாதிரி இறங்கினாரு, ஆனா bowling போடல. அவர் அப்புறம் இன்ஜூர்டா பிரசாந்த் இருக்காரு. அதுக்கு இல்ல நான் கேட்கிறேன் சிஎஸ்கே டீம் இருக்கிறதே வந்து மோசமான டீம் சிஎஸ்கே இருந்தா. அப்படி இருந்தும் கூட ஏன் 2 ஃபாரின் ஆடுறாங்க? ஏன் அந்த பெரிய டீமா சிஎஸ்கே டீம்? மட்டமான டீம் சிஎஸ்கே தான். அவங்க பவுலிங் சுத்தமா கிடையாது. பவுலிங் சும்மா வந்து நிறைய பேர் வந்து சிஎஸ்கே வந்து கப்படிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, பவுலிங்கே சுத்தமா கிடையாது. இந்த பவுலிங் வச்சுட்டு வந்து 2 ஃபாரின் வந்துட்டு போயிட்டாங்க. இல்ல ஏதாச்சும் ஒருத்தன் வந்து மலையில இருக்க, இல்ல ஏதாச்சும் மலையில மூட இருக்க வந்து 2 ஃபாரின் ஆடுவான் ஃபர்ஸ்ட். சிஎஸ்கே பேட்டிங் இந்த ஒரு லைனப்ல வந்து 2 ஃபாரின் ஆடுவானா? மேபி அவங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்க வந்து லைக் போன மேட்சா வந்து இல்ல லாஸ்ட் மேட்ச் ஜெமி வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான ஸ்கோர்ல வந்து போயிட்டு உட்கார வச்சுட்டு பிரசாந்த் எடுத்துட்டு வரீங்க. வந்தவர் என்ன பண்ணாரு? 6 பால் 7 பாலுக்கு 6 ரன்.
அது தோனியே போதுமே 7 ரூபாய் காரணம் எதுக்கு எதுக்கு 16 கோடி கொடுத்து எடுக்கணும். சுத்தமா காம்பினேஷன் தெரியல, எடுத்த டீம் ஒழுங்கா இருக்க தெரியல. என்ன சொல்றது, ஏதோ ஏதோ மாறிட்டாங்க சிஎஸ்கே இந்த ஐபிஎல். அவ்வளவுதான், நெய்லி முடிஞ்சு சொல்லலாம், ஊத்தி மூடிட்டு போக வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் 12 மேட்ச் இருக்குங்க. ஏன்னா இதோட மோசமான நிலைமையில தான் ஆர்சிபி இருந்தாங்க எனக்கு ப்ரோ தெரியும். லைக் அவ்வளவுதான் முடிஞ்சு ப்ரோ. சும்மா இதை 12 மேட்ச்னா 12 மேட்ச் கடமை காண்டு போக வேண்டியது அவ்வளவுதான். எல்லா டீமுக்கும் வந்து காம்பினேஷன் தெரியும், பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்காங்க. காம்பினேஷன் தெரிய மாட்டேங்குது. காம்பினேஷன் ஓகே. அடுத்த மேட்ச் ஓகே. இப்போ இல்ல அடுத்த மேட்ச் நீங்க யார் ஆடுவீங்க சொல்லுங்க, சொல்லு ப்ரோ. அடுத்த மேட்ச் யார் ஆடுவா ப்ரோ? நீங்க அகில் ஹுசைன், அக்யூஷன் யாருக்கு மேல? வந்து பிரசாந்த் இருப்பது ஆடணும், இல்லைன்னா ஆமா, இல்லைன்னா ராகுல் சேகர் இருப்பது ஆடணும். அகில் ஹுசைன். அப்ப ஜெமி ஓட்டம் ஜெமி ஓடன் பிரசாந்த் இக்பால் ஆடணும். அப்ப அகில் ஹுசைன் இவருக்கு பதில் ஆடணும், ராகுல் சேகருக்கு பதில். அப்ப பிரவிஸ் தான் இன்ஜூர்ட் ஆகார்ல, சோ அவர் வந்து ஃபிட்டா இருப்பாருன்னு தெரியல. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆடியணும். சொல்லலாம் ப்ரோ, சும்மா வந்து இது அவன் பாரு அவனுக்கு அவ்வளவுதான். இந்த வயசு முடிஞ்சு சொல்லலாம், ஊத்தி மூட்டு போக வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே வந்து பிரச்சனை தான். காம்பினேஷன் சரி, எடுத்த பிளேயர்ஸ் தப்பு ஃபர்ஸ்ட். சரியா, எடுத்த பிளேயர்ஸ் தப்பு, அந்த காம்பினேஷன் தப்பு, எல்லாமே தப்பு ப்ரோ. சும்மா வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ வந்து 28 கோடி ப்ரோ, சும்மா 28 கோடி வந்து கொடுத்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ். நான் யங்ஸ்டர்ஸ் குறை சொல்ல மாட்டேன் ப்ரோ, அவங்க எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. இவங்க எதுக்கு ப்ரோ அங்க போய் அந்த ஆக்ஷன்ல பார்க்கும்போதே அவ்வளவு கோடி இருக்கும் போதே கஷ்டமா ஏதோ ஏதோ இருந்தது. இல்ல யங் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. என்ன ப்ரோ சொல்றது, அவ்வளவுதான். மேட்ச் முடிஞ்சு சொல்ல, மேட்ச் முடியல. இந்த 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 2022 ஐபிஎல் முடிஞ்சு சொல்லலாம், ஊத்தி முடிட்டு போக வேண்டியது எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ ஒரு இன்டென்டே இல்ல ப்ரோ. நான் போன வருஷம் வந்து பேட்டிங் கிண்டில் கிடையாது, இந்த வருஷம் பவுலிங் கிடையாது. அவங்க பார்த்தா பாய் பர மாதிரியா பவுலிங் இருக்காங்க ப்ரோ. அன்றில் கம்போஜ்ன்றது பிரைமரி ஃபாஸ்ட் பிளேயரா ஒரு டீமுக்கு? ஒரு பேக்கப் வச்சுக்கலாம், ஓகே ப்ரோ. அங்க உட்காந்துருக்கான் ப்ரோ. இங்க பெங்களூர்ல பாருங்க, இவருக்கு எஸ்ஆருக்கு பேக்கப் மங்கேஷ் யாதவ் பேக்கப் ரசிக்தார். எத்தனை பேக்கப் ப்ரோ? எஸ்ஆருக்கு பேக்கப் டஃபி. மும்பைல பாரு ப்ரோ, தாகூர் அவனே வந்து ட்ரெயின் பண்ணவன். தாகூருக்கு பேக்கப் தீபக் சகர் பேக்கப் அஸ்வினி குமார். நம்ம அஸ்வினி குமார் தான் நம்ம மெயின் இது பிளே பண்ண வச்சுட்டு இருக்கோம், கம்போஸ் மாதிரி. அவங்க ஆப்ஷன்ல பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல பவுலிங்ல அவங்க. சரி ஓகே, அதுதான் ஓகே ஃபாஸ்ட் பவுலிங் தான் அப்படி இருக்கு. ஸ்பின்னர் ப்ரோ, ஸ்பின்னர் என்னாச்சு ப்ரோ? ராகுல் சேர் வந்து போன வருஷம் எஸ்ஆர்எச் ஆடே வைக்கல. அதுக்கு ஏன்னு கேட்டதுக்கு கிரீஸ் சொல்றாங்க, நெட்ஸ்லேயே மோசமா போடுறான் ராகுல் சேர், எப்படி பிளேயர் இது பண்றது அப்படின்ட்டு. நம்ம அவரை தான் எடுத்துட்டு இருக்கோம் மெயின் ஸ்பின்னரா. இந்தியாவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் குறைச்ச ரொம்ப கம்மியா இருக்கு, ஓகே. ரொம்ப ரிசல்ட் கம்மியா இருக்கு, ஓகே. பட் ஸ்பின் பவுலிங் அதுக்கும் பிரச்சனை இந்தியால இருக்காங்க. பட் நம்ம வந்து பிளேயர்ஸ் இல்ல ப்ரோ, நம்ம வந்து பிளேயர்ஸ் தப்பு ப்ரோஜனம் எதுவுமே கிடையாது. பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ். அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருந்து பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண கண்டிப்பா பார்ப்பாங்க. இது என்ன எங்க ஆரம்பிச்சு ஆக்ஷன் தான் ப்ரோ. நீ ஒத்துக்கிறியா ப்ரோ ஆக்ஷன் பண்ணதுன்ட்டு மிஸ்டேக்ன்ட்டு? இல்ல இது இந்த மிஸ்டேக் எங்க ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா இப்பன்ட்டு? மூணு பேர் ஸ்பின் பவுலிங், ஒருத்தர் 10 கோடி, ஒருத்தர் 15 கோடி, ஒருத்தர் 10 கோடி ப்ரோ. இங்க ஆக்ஷன்ல போய் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு ஆக்ஷன்ல போறாங்க, இதான் பிரச்சனைன்ட்டு. அங்க போயிட்டு திரும்ப வரும்போது வேற பிரச்சனை இருக்குது. 10 பிரச்சனைனா போகும்போது வரும்போது 100 பிரச்சனை. அது எதுக்கு ஆக்ஷன் போயிட்டு
அதுக்கு ஆக்ஷனே போக வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. எஸ் ஆமா சரி ஓகே, மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷன்ல வந்து இல்ல மெகா ஆக்ஷன்ல வந்து தப்பு நடந்துச்சு, ஓகே எல்லாம் அக்செப்ட் தான், ஓகே அதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க, ஒரு நடக்க தான் செய்யும், ஓகே ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த ஆக்ஷன்ல போக வேண்டியது போனாங்களா, ஏன் ஹோல்ட் எடுக்கல? உங்களோட கோச்சஸ் வந்து மலுமட்டத்தனமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜேக்கப் டஃபி மாதிரி இல்லாம, ஒரு லுங்கிங்கிடி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாம, ஒரு ஜேக்கப் டஃபி மாதிரி பிளேயர்ஸ் எடுக்காம போயிட்டு மேட்ரன் டீம் மேல ப்ரோ பண்றது. டஃபி 2 கோடி ப்ரோ, மேட்ரன் 2 கோடி டஃபி, 2 எஸ் கோடி டஃபி. அதோட விடுங்க. இப்ப உங்களுக்கு நேத்தன் எலிஸ் இன்ஜோர்டுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு என்ன பண்ணணும், ஒரு புத்திசாலித்தனமா போயிட்டு ஒரு ஒட்டினல் பாட்மேன் இல்லைன்னா ஒரு ஒரு முதல பாணி யூஎஸ் பிளேயர் முதலமானி வந்து 10 கோடிக்கு சைன் பண்ணாங்க ப்ரோ, முடியாது சிஎஸ்கேனால. 10 கோடி கொடுத்து சைன் பண்ணிருக்காங்க கேகேஆர். சோ அது சிஎஸ்கேனால முடியாது. சோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூஎஸோட பிளேயர் இருக்காரு ஷான் வான்சவிகா சம்திங், அவர் வந்து அவரை கூட எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனை விட்டுட்டு அவங்க ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு இன்ஜோர்டு பிளேயர், நான் ஸ்பென்சர் ஜான்சன் தப்பு சொல்லலைங்க, அவர் ஒரு இன்ஜோர்டு பிளேயர். சோ இன்ஜோர்டு பிளேயரை நீங்க இன்ஜோர்டு பிளேயர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன நியாயம்னே தெரியல, என்ன லாஜிக்னு தெரியல. எதுக்கு அவங்க ரிப்ளேஸ் பண்ணாங்க, ரிப்ளேஸ் பண்ணாம விட்டுருக்கலாமே. ஓ ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு பாஸ் கிடையாது ப்ரோ, அவர் வந்து ஒழுங்கா போட்டதா சரித்திரமே கிடையாது, அது மொக்க போடுது. யாரு இருக்கா ப்ரோ, யாருமே இல்ல ஆப்ஷன்ல, அங்க போயிட்டு யாருமே இல்ல. இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சு ஒரே காரணம், ஒரே ஒரு மனிதர் வந்ததுன்னா ஃபிளமிங் தான் முடிச்சுட்டாப்ல. ஆமா அந்த ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப ஆல்ரெடி சுரேஷ் கோபால் இருக்காரும் போது அவர் மேல ட்ரஸ்ட் பண்ணாம ஒரு 5 கோடி தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணி ராகுல் சேகர் மேல, அது எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியல. சம்பந்தமே இல்லாம காசு ப்ரோ இருக்குன்னு ராகுல் இன்வெஸ்ட் சரை பண்ணாங்க. இறக்கவே இல்லை ப்ரோ பிளேயிங் லெவல்ல. சரி ராகுல் சரை ரவி கிருஷ்ணா போயிருக்கலாம்ல. நிறைய தப்பான டிசிஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டா தேவையில்லாம போயிட்டு ஸ்கேம், ஒரு எஸ்ஆர்ஹெச் ஸ்கேம்ல போய் மாட்டினாங்க தேவையில்லாம. நிறைய தவறுகள் ஒழுங்கா பண்ணல, பண்ணிட்டாங்க. இவங்க ஒழுங்கா பண்ணல. ஆமா 2 பேருமே தான். நீ அவனை இவன் ஏமாத்த, இவன் அவனை ஏமாத்த, கடைசி 2 பேருமே லூசுத்தனமா உட்காந்து முடிச்சிட்டாங்க டீம். அப்படி எஸ்ஆர்ஹெச் டீம் பெட்டரா இருக்கு இதோட. அதான் இது வந்து பாக்குறது பதினடிச்சிட்டு இருக்கு, அது கொஞ்சம் பார்க்க ஓகேவா இருக்கு. அவ்வளவுதான் ப்ரோ, இந்த அவ்வளவுதான் சீசன் வந்து இதுக்கு வந்து ஊத்தி முடியாச்சு, அவ்வளவுதான். இன்னும் வந்து மாலை போட்டு போட மாட்ட வேண்டியதுதான். எனக்கு அப்படி தோணல ப்ரோ. நான் லைக் இதே மாதிரி ஆர்சிபி இருந்தாங்க, லைக் 8 ஆஃப் 7 தோத்தாங்க. ப்ரோ 8 ஆஃப் 7 கொஞ்சம் கூட தோத்து இருந்தாங்க. அது பேட்டிங் பவரா இருந்தது, பேட்டிங் ஃபுல் ஃபோர்ஸ் பயங்கரமா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஆர்சிபி 180 அடிக்கவே இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்க வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க அது ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்தினாங்க. இருக்கும் ப்ரோ, சும்மா நீ முட்டு கொடுத்தா ப்ரோ, சும்மா முட்டு கொடுத்துட்டு இருக்க உட்காந்து அது பண்ணா இது பண்ணா, அவ்வளவுதான் முடிஞ்சு ப்ரோ. சும்மா நீ அப்போ வந்து ஜெயிச்சாங்கன்னா வந்து சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்போ வந்து. பாப்போம் என்னன்னு, நாளை கழிச்சு பெங்களூர் கூட மேட்ச். அட்லீஸ்ட் வந்து அங்க வந்து போலிங் வந்து ஒரு எஸ்தயால் இருந்தாரு, ஒரு எஸ்தயால் ஒரு சிராஜ் இருந்தான், அடுத்து வந்து யார் இருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 பவுலர்ஸ் இருந்தாங்க. சொல்ற மாதிரி இங்க யார் இருக்கா போலிங் போடுறது, யாருமே இல்ல அங்க. சிராஜ் அப்புறம் எஸ்டிஎல் அவ்வளவுதான் இருந்தாரு, வேற யாருமே இல்ல. சிராஜ் இருக்காரு, சிராஜ் இருக்கான், எஸ்தயால் இருக்கான், இங்க யார் இருக்கா இங்க போலிங் போடுறது? உனக்கு மெயின் பாஸ் போலரே வந்து அப்துல் கம்போஜ் தான், பாத்துக்கப்பனா போலிங் எப்படி இருக்குன்னு. ப்ரோ கலீல் அஹ்மத் ப்ரோ, கலீல் அஹ்மத் விட்டீங்க. அவரும் தான், கலீல் அஹ்மத் தான். சரி ஓகே, என்ன பண்ணலாம் பாப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மோதுறாங்க. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு படத்துல வர மாதிரி வந்து, என்ன மாலையா போட்டீங்க எங்க அப்பாவுக்கு, செஞ்சு மடையாச்சுப்பா, அந்த மாதிரிதான் 2026 சிஎஸ்கேக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி பாப்போம் என்னன்னு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட. அப்புறம் பார்த்தா அடுத்த மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப பார்க்கவே பயமா இருக்கு. சால்ட் வேற ஃபார்ம் அவுட், ஃபார்மே தேடிக்கிட்டு இருக்காரு பல மாசங்களா. ஏதாவது சிஎஸ்கே கண்டிப்பா குடுத்துருவாங்க ப்ரோ, பயப்படாதீங்க, குடுத்துருவாங்க. தேர்ட் இந்த ரோ, அதுவும் நாளை கழிச்சு. சூப்பர். சரி பாப்போம் என்னன்னு. ஓகே, நான் இந்த வீடியோல பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ.
ஆமா சிஎஸ்கே புடிச்சு நொத்தி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வெறியா வந்து இருக்கேன் ப்ரோ. பாத்தீங்கன்னா சும்மா மேட்ச் சரி பார்த்துட்டு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தானே. ஆர்சிபியோட ப்ரிவியூ இல்லைன்னா நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட ப்ரிவியூல பார்ப்போம். See you too. Bye. பாய் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர்